நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பேசாதீங்க. மேடம் அவங்க சுத்தி எத்தனை அந்த ஃபோன் கார்னர்ல அடிச்சாங்க, அதனால தான் தொடப்பத்தை தூக்கி நான் அடிச்சுட்டு வெளியே போயிட்டேன். அதாவது சுத்தியால அடிப்பீங்க, தன்னை காப்பாத்திக்க தொடப்பட்டை எடுத்து ஓடுறதுக்குள்ள நீங்க அது அந்த இடத்துல குடிக்கிறாங்க வெளிய 10 பேர். என்ன எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் கொலை பண்ண முயற்சி தானே. அது கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. இல்ல உங்களுக்கு தெரியல நீங்க இல்லையா? மேடம் நான் வந்து இருக்குது பெரம்பூர், அவங்க இருக்குது குழந்தைங்க சொல்லுதுங்க, ஊர் மக்கள் சொல்றாங்க. சபை நாகரிகம் கருதி தான் நான் சொல்லாம இருந்தேன். எனக்கு தெரியாது மேடம். நான் என்னம்மா தெரியாது எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க கூட. பேசுறது இல்லையே, நான் தான் பேசாம நான் இங்க இருக்கேன்ல. அவங்கள ஏங்க கடிக்கிறது எந்த வித நாகரிகங்க சொல்ல மேடம், புரியுது இல்ல? ஒரு பையனை அவ்வளவு கொடுமை, அதுவும் கால் பாருங்க இந்த பிரச்சனை உள்ள அவரும் எங்களை எவ்வளவு கொடுமை பண்ணிட்டு போனாரு. ஒரு வார்த்தை கிடையாது மேடம். ரோட்ல நின்னு பேசுனது அசிங்கசியமா என்னையும் என் புருஷனையும். ஏன் உங்க பொண்ணே சொல்லிருக்காள, ஒத்துக்கிட்டாளே? ஆமா கடிப்பேன், எனக்கு கோவம் வந்தா கடிப்பேன், ஆமா. சரி இப்ப நாம என்ன பண்ணலாம்? யுவராஜ் நீ சொல்லுப்பா, என்ன பண்ணலாம் கேளு. அவங்க முடிவு நீ என்ன எதிர்பார்க்கிற? எனக்கு வாழ்க்கையே வேணாம் மேடம், நான் ஜெயிலுக்கு கூட போயிருந்தேன். வாழ்க்கையே வேணா ஜெயிலுக்கு போகணுங்கிற யுவராஜ் அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? என் புள்ள உயிரோடு இருந்தா மட்டும் போதும் மேடம். நான் கஷ்டப்பட்டு 22 வருஷம் காப்பாத்திருக்கிறேன் மேடம். நாங்கள் வந்து கூலிக்கு தான் வேலைக்கு போகிறோம். ஒரு தாய்ப்பால் இல்லாத ஒரு குழந்தைய காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னங்க மேடம், அது நான் ஊரே காப்பாற்றி வச்சிருக்கிறேன். அவன் உயிரோடு இருக்கணும். அவன் வாழ்க்கையில வந்து அவன் என்ன முடிவு எடுக்கணும், உயிரை மட்டும் காப்பாற்றி உட்காருங்க. இல்ல கையெடுத்து கும்பிடுற உட்காருங்க. அவன் என்னால கூட இருக்க தேவையில்ல மேடம். கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டு என்ன உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. இவர் வந்து நீ என்ன சொல்ல வரப்பா யுவராஜ், கரெக்டா தெளிவா சொல்லிடு. உங்களுடைய இயலாமையில நீங்க பேசுறீங்க, அது எனக்கு புரியுதுமா. உங்க வேதனை எனக்கு புரியுது. தீர்வா ஒண்ணு சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அவன் என்கிட்ட அதான் மேடம் சொல்றான், என்னை காப்பாத்துமா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வேணாமா, என்னை காப்பாத்துமா, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு வாழ்க்கை வேணாம், இந்த ஜான்சியோட வேண்டாம், நான் ஜெயிலுக்கு கூட போறேன், நான் ஜெயிலுக்கு போறேமா, என்னை காப்பாத்துமான்ட்டு அவனே உங்களுக்கு போன் பண்ணிட்டான். சரி ஓகேமா. ஜான்சி நீ என்ன சொல்ற? இல்ல மேடம், இப்பவே போய் சொல்லி இப்படி ஒரு நிமிஷம் அம்மா நீங்க சொல்லுங்க. இப்பயே போய் சொல்லி எவ்வளோ வேதனை வச்சான் மேடம் எங்களுக்கு. இல்ல என்ன பண்ணலாம்னு நீங்க எனக்கு தெரியாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன் மேடம், அவன் வேணாம் மேடம். எங்களை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தினா, எவ்வளோ என் புருஷனை என் பொண்ணு வந்து ஒழுங்கா இருந்ததுன்னா நான் வச்சுன்னு என் பொண்ணுக்கு நான் நல்ல வழி நான் பண்ணிப்பேன். என் பொருள் எல்லாம் குத்துற பொண்ணுக்கு நீங்க பாத்துக்கிறேன்றீங்க. அவளை பாத்துக்கிறேன் மேடம். அவனே வேணான்றப்போ என்ன பண்ண முடியும் மேடம்? என்னமா நீ சொல்லுங்க. வாங்கி கொடுத்த பொருள் அவங்க பொண்ணு எல்லாத்தையும் வித்துட்டாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வீட்டுல தான் இருக்குது. எனக்கு வேணும் மேடம். மேடம் அவங்க பொண்ணையே கேளுங்க. உங்க பொண்ணு வித்தது அவன் எப்படி மாயத்துப்பா? அவங்க வீட்டுல தான் இருக்குது மேடம். வீட்ல என்ன பண்ணுங்க, டிவியை தவிர எதுவுமே கிடையாது. என்னால டிவி திரும்ப கொடுத்துறீங்களா? டிவி, வாஷிங் மிஷின், ஏசிமா. மேடம் ஏசி வந்து 25000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க அவங்க பொண்ணு. எப்படி பொண்ணு தான் வித்துட்டாங்களா 25000? நீ துண்ணல அதுல நீ கூட சரியாமா? ஜான்சி வித்தியா ஒரு நிமிஷம். ஜான்சி வித்தியா இல்லையா? மேடம் அது நாங்க ரெண்டு இல்ல ஆமாவா இல்லையா? ரெண்டு பேரும் தான் மேடம். எனக்கு வேணுமா அந்த பொருள் எல்லாம்? என்னால கட்ட முடியாது. அவங்க விக்க சொன்னாங்களா? அவங்க பொண்ணு விக்க சொன்னாங்களா? நான் விக்க சொல்லல. என்னால முடியாது மேடம். நான் விக்க சொல்லவே இல்ல. நானு போயிட்டு ரோட்ல உட்கார்ந்து சரி, உங்களுக்கு வேணும்ங்கறீங்க, அது அப்புறம் பேசுவோம்.